இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இந்த சூழ்நிலையில் காண செய்த தேவனுக்கு நான் துதியை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நல்லது. காலையில் இன்னொரு சபையில் நான் கர்த்தருடைய பந்தி குறித்த காரியங்களை அவர்களுக்கு படிப்பித்து அந்த ஊழியக்காரரோடு சேர்ந்து அங்கே கர்த்தருடைய பந்தியை நடத்திவிட்டு இப்போ அடுத்த கர்த்தருடைய பந்தியின் சூழ்நிலையில் என்ன இருக்கிறேன், கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் கொஞ்சம் ஆழமான செய்திக்குள்ளாய் நாம் போக வேண்டும். எபேசியர் 4 அதிகாரம் 12-13. எபேசியர் 4:12-13 படிங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழிய வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்திக்கு அடைவதற்காக சிலரை அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்களாய் ஏற்படுத்தினார். தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளரும்படி அப்படி செஞ்சார். கவனிக்கிறீங்களா? சபைக்கு ஒரு பேர் போட்டிருக்கு, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அது பக்தி விருத்தி அடைவதற்கு எல்லா ஊழியக்காரர்களும் ஏற்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைன்னு தான் இருக்கு. அது சிபிஎம், டிபிஎம், ஃபுல் காஸ்பல், கிருபாசனம், ஐபிசி அப்படி ஒன்றும் இல்லைல்ல, வேறு இல்லைல்ல. அதான் புரிய வேண்டியது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு அவர் தலைவராக இருக்கிறார். ரோமர் 12:5 சீக்கிரம் 12:5 படிங்க. அநேகராகிய நாமும் அதே தான் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க அவயங்களாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 12:27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அதனால் 12:27 தானே 1 கொரிந்தியர் சரீரமாகவும் தனித்தனிய அவயங்களாகவும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த சரீரம் என்கிற வார்த்தை தான் சபைக்கு அடிப்படையானதுங்கிறத நீங்கள் புரியணுங்கிறதுக்காக தான் அந்த வசனம். எபேசியர் 5:30 நாம் அவருடைய சரீரத்தின் அங்கமாகவும் எலும்பில் அவயங்களாகவும், அந்த வார்த்தை மாம்சத்தின் மாம்சமும் எலும்புகளின் அப்போ இயேசுவின் சரீரமாகிய சபை வேற பிரிவினை கிடையாது. அது நீங்கள் புரியணும். எனக்கு ஆண்டவர் கற்றுத்தந்தது அது. அதனால தான் நான் எல்லா ஒரே சபை தான் உண்டு. லோக்கல் சர்ச்சஸ் மேபி அது அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அதர் இஷ்யூஸுக்காக பிரிச்சிருப்பான். ஸோ எல்லா சபைகளிலும் நான் பிரசங்கம் பண்ணுறதுனால தான் நான் சொன்னேன்ல, காலையில் இன்னொரு சபையில் கர்த்தருடைய பந்தி படிப்பிச்சு அதை கூட நடத்திட்டு இப்போ அடுத்த சூழ்நிலை இப்படி தான் தொடர்ந்து எல்லா சபைக்கும் நான் வேலை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு இந்த வெளிப்பாட்டை தந்தார். நீங்களும் இந்த வெளிப்பாட்டோடு தான் இருக்க வேண்டும். புரிஞ்சுட்டிங்க இல்லையா? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைங்கிற வெளிப்பாட்டோடு தான் இருக்கணும். ஒரு முறை நானும் ஒரு பாஸ்டருமா ஒரு குறிப்பிட்ட சபைக்கு கர்த்தருடைய பந்தி நடத்த போனோம். கூட வந்தவர் என்னோட சீனியர், நான் ஜூனியர். அங்கே போனால் அவர் தான் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் போய்கிட்டே இருக்குது. என்னப்பா ஒரே போக்கா போகுது. எப்படியும் ஒரு கட்டத்தில் பிரசங்கத்தை முடிச்சுட்டு ஜெபம் பண்ணோன்னு சொல்லி எல்லோரும் ஜெபத்துக்கு நடத்தி நானும் தலையை குறிஞ்சு ஜெபம் பண்ண ஆரம்பித்தா இந்த பாஸ்டர் என்ன தட்டினவுடனே நிமிர்ந்து பார்த்தேன், எலும்புன்னு கையை கட்டினார். சரி எலும்புன்னு அவர் சரார்னு இறங்கி வெளியே போயிட்டார். எனக்கு அவரை ஃபாலோ பண்ணி வந்துரு வா அப்படின்னு வந்துட்டோம். வெளியே வந்துட்டார். என்ன பாஸ்டர் எல்லாம் பிரசங்கம் பண்ணி கர்த்தருடைய பந்திக்கு போகிற நேரம் நீங்கள் எலும்பு வந்துருன்னு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. இன்னும் அங்கே உள்ள நிலைமை எல்லாம் சரியாகலை. எப்படியா அங்கே உள்ள நிலைமை எல்லாம் ரொம்ப சரியாகலை, எனக்கு திருப்தி ஆகலை, அதனால் எனக்கு இருக்க இஷ்டம் இல்லை. 2 பேரும் ஒன்றா தான் நடப்பாங்க அந்த பாஸ்டர், அது வேறு விஷயம் இருந்து போட்டு. ஸோ அப்படின்ட்டு வெளியே வந்துட்டார். நானும் வந்துட்டேன். நமக்கு அப்போது அது ஒன்றுமே புரியலை. ஸோ நான் எனக்கு அப்படி எல்லா சபைக்கும் போய் எல்லா சூழ்நிலையும் நிற்கணும். அப்படி நிற்கும்போது எனக்கு ஒரு கேள்வி, இந்த காரியம் மைண்டில் இருந்தில்ல, அன்னைக்கு ஒரு சரியில்லை எழும்பி வந்துட்டார், அது எப்படி, இதில் நான் எப்படி நடக்கணும், எனக்கும் நிறைய சூழ்நிலையில் போகிறேனே அப்படின்னு ஒரு உணர்வு இருந்து ஆண்டவர்கிட்ட அதுக்காக ஜெபிச்ச போது ஆண்டவர் சொன்னால், டேய் நான் 12 பேரை கூட வச்சுருந்தேன், 12 பயவளம் 12 டைப்பு, எவன் பெரியவன் தங்களுக்குள்ளே அடிபடுவானுவேன். ஒருத்தன் எனக்கு காசை வாங்கி சாப்பிட்டுட்டு என்ன விலைக்கு விற்கி போனேன். பிசாசு ஒருவன் பிசாசாக இருக்கிறான், பேயை கொண்டு நடந்திருக்கேன் கொள்ளாமா. இப்படி தான் நான் கொண்டு தெரிஞ்சேன். பார்த்துக்க, அது என்ன ஒன்றும் பாதிக்கலையே. இல்லையா? புரியுதா? ஆண்டவர் படிப்பிச்சது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன பாதிக்கலை பார்த்துக்க. பூவோடு சேர்ந்த நாரும் தான் மணம்பரம் இல்லை,
அந்த மனம் இங்கே வரும். இது மாதிரி ஒன்று, அதாவது மற்றவர்கள் உன்னால் பரிசுத்தமாகும்படி நீ அவர்களுக்கு உபதேசம் பண்ணு, அவர்களுக்கு ஜால்ரா மட்டும் அடிச்சிடாது. கரெக்டாக பேசினார். நீ அப்போ அவன் பரிசுத்தமாவான்ல, போகாமல் ஒதுங்கினா எப்படி ஆமாம்? ஜால்ரா அடிக்காண்டாம், ஆனால் அவங்களுக்கு பரிசுத்தமான உபதேசங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் எங்கே போனாலும் பிரசங்கம் பண்ணுவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏனி. ஆனால் சில வேளை சில சபையாருக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கு. இவரை கூப்பிட்டா நமக்கு சபை கட்ட முடியாது, ஏன்னா நான் இங்கே பேசுறதும் விவரம் அங்கே வேற இருக்கும், நான் பார்க்குறதுல நமக்கு தேவையும் இல்லை, சொல்லி கொடுப்போம். அப்படி சிலர் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அப்படிப்பட்ட அனுபவங்களை நான் பார்த்துருக்கேன். சரியா? சரி, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நாம் ஒரே சரீரமாக இருக்கணும், வளருகிறவர்களாக இருக்கணும். அந்த மாதிரி டிவிஷன்ஸ் எல்லாம், பிரிவினை எல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இங்கே வந்து 1 கொரிந்தியர் 10:17 நாம் அந்த ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிறபடினாலே ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய். அப்போ ஒரே அப்பம்னா என்னது? ஆமாம், சிபிங்காரெல்லாம் அப்போ வாங்க மாட்டோம், நாங்கள் தோசை கல்லில் சுடுவோன்னு சொல்லுவாவ. இன்னொருத்தர் ரொட்டி வாங்குவோன்னுவாவ. இன்னொருத்தர் நான் கேக்கு வாங்குவேன்ப்பா. என்னெல்லாம் நடக்குது, நான் போயிட்டு வரல. சரி, இப்படித்தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, அப்பா ஒரே அப்பமாகிய கிறிஸ்து. நீங்கள் தனித்தனியாக நீங்கள் சபையாக இருந்தாலும் ஒரே அப்பம் என்ற அடிப்படையை, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்ற அடிப்படையை மறந்து விடக்கூடாது. தனித்தனி ஸ்தாபன அப்பம் எல்லாம் வச்சக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது எங்களுக்கு அப்பம், அந்த அப்பத்தில் சேர மாட்டோம், எங்கள்கிட்ட இருக்கிறது தான் ஒரிஜினல் இயேசுவினுடைய மாம்சம், இறைச்சி, மற்ற எல்லாம் டூப்ளிகேட்டு, ஃபேக்கு, இப்படியெல்லாம் மாறி மாறி வச்சுக்கிட்டு ஒருத்தனுக்கு மூஞ்சி ஒருத்தன் பார்க்க மாட்டான் இல்லையா? பார்க்குறதானே சொல்கிறோம். ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்க மாட்டான், பிரைஸ் லார்ட் போட மாட்டான், அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக இருந்துடுவான். சரி, என்ன தான் நடக்கு இந்த ஒரிஜினல் அப்பத்தில் என்ன நடக்குன்னு பார்த்தா, கொஞ்ச நாள் கழிச்சு இவனை மாறி மாறி அடி வச்சுட்டு ஓட்டம். புரியலையா? ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். பயங்கரமாக பேசுவான்வன். ரோட்டில் கிடந்து மாறி மாறி கடினமான வார்த்தையில் திட்டி சொன்னா, இத்தனை வருஷம் ஒரே அரைச்சி தின்னான்வன். இன்னும் இந்த ஏசுனாருக்கு புத்தி வரையில, ஏசுனாருக்கு சிந்த ஒருமைப்பாடு வரையலை. புரியுதா நான் சொல்லுது? அப்போ இந்த வித்தையை கூட நம்ம ஒருமைப்பாடை என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாதுங்கிறது ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்த ஒரு பாடம். யாராவது ஒருத்தர் அந்த சபையை விட்டு வெளியே போயிட்டான்னு வைங்க, அவனை மிதித்து கொன்று அழிச்சு போடுவாவ. ஏன்னா நம்ம சபையை விட்டு ஒருத்தன் வெளியே போன உருப்பட்டான்னு சொன்னால் அடுத்த ஆளுகளை வெளியே போயிடும். மொத்தம் அந்த சபையை விட்டு போய் நல்லா ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி அடுத்த ஆளுகளை என்ன செய்யுமா, இங்கேருந்து ஓடி போயிடான் இல்லையா? அதனால அந்த ஆளை கொல்லணும். பற்றியா என் சபையை விட்டு வெளியே போனால் உருப்படையில் இப்படி காட்டுறான். அப்போ தான் நம்ம சபை நம்ம ஆளெல்லாம் தக்க வைக்க முடியும். எவ்வளோ மோசடியான கோணத்தை பார்த்தியலாம். ஏசு நாமத்தில் நடக்க துன்மார்க்கத்தை எங்கே பேசிகிட்டு இருக்கேன். அப்பத்துக்கு குறையில்லை, கர்த்தருடைய மத்திய குறையில்லை. இப்படி எல்லாம் நடக்கிற ஒரு காரியம். ஒரே ஆவியும் கிடையாது. 1 கொரிந்தியர் 12:13 சீக்கிரம் 12:13 நம்ம எல்லாரும் ஒரே ஆவியினாலே தாகம், யூதனானாலும் கிரேக்கரானாலும் சுகாதீனாலும் ஒரே ஆவினாலே. எத்தனை ஆவி? ஒரே ஆவி தானே. அப்போ இந்த பைபிளுக்குள்ளே கிடக்குது எத்தனை ஆவி? வேறு வேறு ஆவி தானே. அதான பிரச்சனை. ஒரே ஆவினாலே நாம் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2:18 இரு தரத்தாரும் ஒன்றாக இணைந்து செல்லும்படி ஒரே ஆவி. வாசிங்க எபேசியர் 2:18. இரு தரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும். யூதர் ஆனாலும் சரி தான், புரஜாதியர் ஆனாலும் சரி தான், ஒரே ஆவி. புரிஞ்சுட்டிங்களா? வெளியே போகக்கூடாது. இப்போ நிறைய ஆவி கிடக்கிறதுனால தான் ஒரு ஆவியை பார்த்து பிரைஸ்லாடு போடலை. பிரிவினை ஏன் வருது? அதான் சொன்னேன், பெந்தேகோஸ்தாய் பரிசுத்தாவியில் நான் சொல்லிடுவேன் ஒரு காரியம். நான் முதல்ல ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாலே எனக்கு இந்த அறிவு ஆண்டவர் தந்தார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் இயேசுவின் மாதிரிப்படி ஞானஸ்நானம் எடுத்து சீஷத்துவத்தில் வாரேன், ஆனால் பெந்தேகோஸ்தே சபையில் சேர மாட்டேன். நான் எனக்கு இஷ்யூ சொல்கிறேன், சேர மாட்டேன். முதல் எனக்கு பெந்தேகோஸ்தே ஆவியில் நம்பிக்கை கிடையாது. இங்கே இயேசுக்கும் அப்போஸ்தலருக்கு இருந்த ஆவியில் நம்பிக்கை இருக்குது, நான் அதுலேயும் சேர மாட்டேன். சரின்னு சொன்னால் நான் ஞானஸ்நானம் எடுக்க வரேன். இப்படி தான் நான் கிருபாசன சபையில் ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் ரொம்ப அங்கே ஒன்றும் ஐக்கியம் ஒன்றும் வைக்கல. நான் ஆண்டவரை படித்து இவ்வளோ தூரம் வந்தேன். பரவாயில்ல, எனக்கு ஒரு அதிகாரம் தந்தார். நீ படித்தது அதே காஞ்சிரகோட் சாது அவர் மேலே தான் அந்த வார்த்தை சொன்னார். நீ தேவனிடத்தில் கற்றவைகளையும் கற்றுக்கொள்கிறவர்களும் எல்லா இடத்துலையும் பேசணும். அப்படி தான் அவரே ஜெபம் பண்ணி அனுப்புக்கு ஆண்டவருக்கு ஏற்பாடை சொல்கிறேன். ஸோ அதனால தான் எனக்கு தைரியமாக ஒரே ஆவி, ஒரே அப்பம், ஒரே சபை, ஒரே சரீரங்கிற கான்செப்டில் செயல்பட முடிகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நம்ம எல்லாருக்கும் அந்த சிந்தை உண்டாகணும். சரியா? இந்த சிந்தை தான் உண்டாகணும். அந்த சபை இந்த சபைலாம் பேசக்கூடாது. அனுபவத்தில் வித்தியாசம் இருக்குது, அறிவில் கற்றுக் கொடுறதுல வித்தியாசம் இருக்கிறது உண்மை. ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் கலாத்தியர் 5:22
ஆவியின் கனியில் முதல் கனி என்னது? அன்பு. என்னது? அன்பு. அது ரோமர் 5:5 பரிசுத்தாவினால தேவ அன்பு இருதயத்தில் பைப்பில் ஊற்று மாதிரி அருவியில் ஊற்றிருக்கா நமக்கு. அதான் நான் சொன்னேன், இது வேறு ஆவின்னு சொன்னது. அது வந்திருந்தால் இவ்வளவு தூரம் பிரச்சனை வராது. கொஞ்சம் கூடுதல் குறை இருக்கும், இல்லை நான் சொல்லலை. உலக மனுஷனே சமயத்துக்கு இருப்ப காங்கிரஸ்காரன் இங்கே தங்க சேர்றான், டிஎம்கேக்காரன் மாறி மாறி கூட்டணி வச்சிருவான். பிஜேபின்னு சொல்லுவான், பிறகு சேர்ந்துருவான். தப்பங்காரத்தில் சேர்ந்து தானே நமக்கு தெரியும். ஓகே, அவனோடே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறான். இவனுக்கு போக முடியலை. என்ன ஆவின்னு நமக்கு மனசில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குல்ல, சம்திங் ப்ராப்ளம் இஸ் தேர். ஓகே, அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் விவரிக்க விரும்பலை. சரி, இப்போ அப்போ இந்த ஒரே அப்பம் ஒரே பாத்திரம் என்கிற கான்செப்ட் வெற்றி பெறவில்லை. அதான் விஷயம். அது சொல்லியிருக்க வசனம். அது என்னென்ன பார்த்துருவோம். இது வெற்றி பெறலை. சண்டையும் சச்சரவிலும் பிரிவினையிலும் அடிதடியில் தான் முடிஞ்சுது. அதனால் இந்த வித்தை வெற்றி பெறவில்லைங்கிறது முதல் புரிதல். அப்போ இங்கே நீங்கள் 1 கொரிந்தியர் 1:12-13 ஒருத்தன் சொல்ல, நான் பவுலை சேர்ந்தவன். இன்னொன்று சொல்ல, நான் அப்பல்லோவை சேர்ந்தவன். இன்னொருத்தன் நான் கேபாவை சேர்ந்தவன். சொன்னாங்க இல்லையா? இப்படி சொல்கிறேன். பவுல் கேட்குறாரு, கிறிஸ்து பிரிஞ்சிருக்காரா? ஒருத்தன் கையை உடைச்சி கொண்டு போயிட்டான். ஒருத்தன் காலை உடைச்சி கொண்டு போயிட்டான். ஏசுனாரு பிச்சு பின்னி போட்டானுவன் இல்லையா? அப்படி தானே இப்போ நிலைமை இருக்குது. பிச்சு பின்னி போட்டானுவன். நம்ம அதில் சிக்கப்படாது. அப்போ அப்படி அல்ல, கிறிஸ்து பிரிந்திருக்கவில்லை என்று படிப்பிக்கிற ஒரு காரியத்தை அந்த பகுதியில் நாம் பார்க்குறோம். அப்போ ஒரே ஆவி, ஒரே பைபிள், ஒரே சரீரம், ஒரே சொன்னாலும் அது சரியாக செயல்படலைங்கிறது தான் பேசிக் ப்ராப்ளம். ஸோ அங்கே வைங்க. இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். அப்போது இதில் என்ன பிரச்சனைன்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டும்போது, எனக்கு ஆண்டவர் படிப்பிச்சதை நான் சொல்கிறேன். ஏன் ஆண்டவரே, நான் எப்போவுமே ஆண்டவர்கிட்ட கேட்டு படிக்கிறது. அவர் சொன்னார்லே, இவனு எல்லாம் அரசியல் ஐக்கியம் பண்ணுறான். டிஎம்கே, ஏடிஎம்கே, எம்டிஎம்கே, தாவக்கா, அது இதுன்னு இவனு எல்லாம் அரசியல் ஐக்கியம், என்ன வச்சு அரசியல் ஐக்கியம் தான் உண்டாக்கியிருக்கேன். என்னுடைய சிந்தை அல்லது முதலாவது இவர்கள் எல்லாரையும் எனக்கிட்ட ஐக்கியமாகும்படி சொல்லு. அவர் சொன்னது தான் ஸ்ட்ரைட்டாக தான் கொஞ்சம் காரமாக பேசுது. இந்த ஆளுகளை எல்லாம் முதல்ல என்னோட ஐக்கியமாக சொல்லு. அதுக்கப்புறம் நான் மிச்ச காரியத்தை நான் பார்த்துக்கிட்டேன். எனக்கிட்ட இல்லையே ஐக்கியமாகணும் முதல்ல என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். அது 1 யோவான் 1:3 யோவான் சொல்வார், நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் எங்களோட கூட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும். புரியுதா? இவ்வளவுதான். குமாரன் மூலம் பிதாவிடத்தில் ஐக்கியம். இந்த ஐக்கியம் தான் இருக்கணும். இதுதான் அடிப்படை. இந்த ஐக்கியத்தை நம்ம உருவாக்கணும். அதை சரியாக மெயின்டைன் பண்ணணும். வேறு அரசியல் ஐக்கியங்களுக்கு கேட்டால் என்ன செய்யப்படாது? சரிதானே? கொடுக்கப்படாது. சரி, இப்போ இயேசுவோட ஐக்கியம் உண்டாகணும் என்ன செய்யணும்? பொதுவாக இந்த நாளையில் இயேசுவோட ஐக்கியம் வரணும்னா, இயேசுவே டேடி, மம்மி, தயிரே, உயிரே பாட்டு பாடினா ஐக்கியம் வந்துடுமா? இயேசுவை பொழுது பாடினா ஐக்கியம் அப்படி சொல்ல இல்லையா? அது நடக்காது. ஆண்டவர் என்ன சொல்லுவார்? யோவான் 10:27-28. அதான் நான் சொல்லல, நான் கேரளா தமிழ்நாடு 2 பக்கம் போகிறேங்க. இந்த பக்கம் ரோட்டுக்கு இந்த பக்கம் ஒரு இயேசு ஆராதனை, இந்த பக்கம் ஒரு இயேசு ஆராதனை, 2 பேரும் மாறி மாறி சண்டை, கேஸ் போடுறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஸ்தாபனங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரிய ஸ்தாபனம், 2 பிரிவாக இருந்து கேஸ் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் 2 பக்கம் பிரசவம் பண்ணுறேன். நான் கேட்பேன், எப்பா உங்கள்கிட்ட இருக்க பரிசுதாய் தானே, அது எப்படி சொல்கிறீங்க? அது கை கால் முறுக்குற அந்நிய பாஷை பேசுகிறோம். டேய், அன்பு கனி 9 கனியில் அந்நிய பாஷை சொல்லலை, அது வரோம். இந்த முதல் கனியே உங்கள்கிட்ட இல்லைன்னா இது பரிசுத்தா பேய்னு தானே அர்த்தம். இது பேய், அந்நிய பாஷை பேசுகிற பேய். நாங்கள் அனுபவத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். நீ ஏமாந்து போகக்கூடாது. அன்பு இல்லை அப்படின்னா இது சபையினுடைய அந்தஸ்தே இழந்துருது இல்லையா? அப்புறம் நீங்கள் என்னத்தை படம் காட்டி லைட்டு போட்டா என்ன? சரி, அப்போ நாம் இதில் நம்ம விழிப்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ குமாரனோட ஐக்கியம் உண்டாகணும்னா என் நாடு, யோவான் 10:27 என் நாடு என் சத்தத்துக்கு, என் சத்தம் கேட்டா எனக்கு பின்னால் வந்தா அவையில் என் கையில் வச்சுருப்பேன். அங்கே இருக்கு. அவையில் யாரும் பறிச்சுட்டா விட மாட்டேன். அவையில் ஒரு நாளும் கெட்டு போகாது. அவைகளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்குறேன். அப்போ இயேசுவின் சீசர்லாம் மாறணும். யாருக்கு சீசர்லாம் மாறணும்? கத்தோலிக்க சீசன், பெந்தகோஸ்தே சீசன் ஆகிடாதீங்க, இயேசுக்கு சீசனாக மாறுங்க. சரியா? எனக்கு சீசனாக மாறிடாதீங்க, ஆளுகளுக்கு பின்னால் இயேசுக்கு சீசனாக மாறிடுங்க. அப்போ இயேசுவின் சீசத்துவத்தில் வந்தால் இயேசுவோடு நமக்கு என்ன வரும்? ஐக்கியம் உண்டாகும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். இயேசுக்கு சீசராகிறது தான் நமக்கு அடிப்படை. அதை விட்டு தயவு செய்து வெளியே போயிடாதுங்க. அல்லேலூயா. யோவான் 8:31-32 இயேசு சொல்வார், யூதரில் பார்த்திலே நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நடந்தால் மெய்யாகவே என்னுடைய சீசர்களாய். மோசேனுடைய உபதேசத்தில் நடந்தால் அவனுக்கு சீசன் ஆயிரு, எனக்கு உபதேசத்தில் நடந்தால் எனக்கு சீசன் ஆயிரு. இப்போ பிரசங்க மாதிரி எல்லாத்தையும் மட்டும் குழப்பி இப்போ ஜனங்களுக்கு இப்போ மோசைக்கு சீசனாக இருக்குதா இயேசுக்கு சீசனாக இருக்குதான்னு தெரியாமல் மட்டும் குழப்பி விட்டாச்சு இல்லையா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் காரமாக பேச வேண்டியிருக்கு. நம்ம கொஞ்சம் வெளிப்பாட்டு இயேசுவின் சீசம், அதுக்கேற்ப ஏதாவது இருந்தால் எடுத்துக்கிடுவோம், இல்லைனா தூரப்பட்டுருவோம். சரியா? அதுக்கு மேலே போகக்கூடாது. ஏன் அதை சொல்லுங்கன்னா, நான் ஒரு நாரோவில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துக்கு போயிருக்கேன்.
எனக்கு முன்ன ஒரு சங்கீதம், என்ன சங்கீதம் தெரியுமா? 137 சங்கீதம். அது என்ன சொல்லுது? 37 கடைசி 2 வசனமா, பாபிலோன் குமாரத்தியை பாழாய் போனவளே, நீ எனக்கு செய்த போல உனக்கு செய்கிறவன் பாக்கியவான், உன் பிள்ளைகளை கல்லில் மோதி அடிக்கிறவன். நான் அடப்பு சாசு, 150 சங்கீதம் நல்ல சங்கீதம் பார்த்து 2வது வாசிக்கப்படாதா? இதாடா உனக்கு கிடச்சிது. இப்போ என்னன்னு சொல்கிறேன், அதுக்கு எஃபெக்டை சொல்கிறேன். இப்போ சமீபத்தில், அதாவது 2003லேருந்து 2005 வரை நினைக்கிறேன், 2 வருஷம் 2 years, காசாவில் ப்ராப்ளம். இந்த இஸ்ரேலியர்ஸ் போய் அட்டாக் பண்ணாங்க. 20,200 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறதா ஐநா ரிப்போர்ட். சரியா? தெரியாமல் இன்னும் வெளியே தெரியாத ரொம்ப. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு இந்த வசனத்தை தான் சொன்னாங்க. உன் பிள்ளைகளை கல்லில் மேல் மோதி அடிக்கிறவன், எங்கள் வேதத்தில் சொல்லியிருக்கு, நாங்கள் அப்படி தான் செய்வோம். இதுதான் யூத கொள்கை. இந்த பைபிள் அந்த வாரிசு தானே, நம்ம அதில் சிக்கப்படாதில்ல. சரி, ஓகே. இப்போ அதனால தான் சபையெல்லாம் வம்பு வளர்க்குறதுக்கு காரணம் இந்த வேறு ஆவி வந்து உள்ள இறங்குனதாக்கும் நாம் அதில் விழிப்பாக இருக்கணும். யோவான் 14, 15, 16 சொல்வார், உங்கள் என்ன அன்பாக இருந்தால் என் கட்டளையை கடைப்பிடிக்கணும். அப்படி கடைப்பிடிச்சா உங்களுக்கு பிதாவினிடத்தில் நான் வேண்டிக் கொண்டு சக்தி ஆவி. எந்த ஆவி அது? சக்தி ஆவியை நான் அனுப்புவேன். எனக்கிட்ட வந்து நான் சொல்லது கேட்டு படித்தா நான் சத்தியாவே அனுப்புவேன். வேறு எங்கேயாவது போய் பெங்களூர்லேருந்து ஒருத்தன் வந்திருக்கேன், மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கான்னு போனால் அவன் தர்ற ஆவியை வாங்கிக்க போ. இதெல்லாம் எனக்கு ஆவி கிடையாது. என்னட்ட வந்தால் எனக்குள்ள பிதாவின் ஆவி தருகிறார். அது ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, எனக்குள்ளே இருந்த ஆவி. அப்போ சில 10:38 இல்லையா? இயேசுவை பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பினார், அவரோட கூட இருந்தார். அந்த ஆவியை இயேசு நமக்கு அனுப்பி வைக்கிறார். அதுதான் யோவான் 15:26 பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் நான் பிதாவினிடத்தில் அனுப்புகிறவருமாகி ஆவி வரும்போது அங்கேயும் சத்திய ஆவி. 2 இடத்துலையும் சத்தியம்ங்கிற பொய் கிடையாது. மற்றதெல்லாம் குழப்பத்தில் கிடக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை, வில்லங்கம். அது ஒரே ஆவி, பரிசுத்த ஆவி, சத்திய ஆவி இருந்தால் இவ்வளோ வராது. மைனராக ஏதாவது வரலாம், ஓகே, இவ்வளோ வராது. அதை சபையை சீர்படுத்துறதுக்கு எங்களுக்கு வழி தெரியலை. பொய்யின் ஆவியல், மனுஷர்களுக்கு ஆவியெல்லாம் வந்து இப்போ அது எங்கேயோ தாரமாராக போயிட்டுருக்கு. பாஸ்டர் ஊழியக்காரர்களோட பேசும்போது சொல்கிறாங்க, எங்கேயோ போயிட்டுருக்கு பாஸ்டர், கற்பனை கட்டாத லட்சண கட்டில் சபையில் போயிட்டுருக்கு. அப்போ இதுக்குள்ளே இருக்க ஆவி அப்படி குழப்பத்தின் ஆவி தானே, நமக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போ எபேசியர் 4:11 படிக்கும்போது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகணும். இதுதான் நமக்கு விஷயம். அப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருந்த ஆவி நமக்குள்ளே வந்தால் என்ன நடக்குது? கலாத்தியர் 4:19 கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு மறுபடியும் கற்பை வேதனைப்படுகிறேன். நான் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன், ஆதி திருச்சபையில் இயேசுவை பாடி ஆராதிக்கணுமா ஆடி ஆராதிக்கணுமான்னு ஒரு அப்போஸ்தலன் படிப்பிச்சல. அவங்க இயேசுவை உருவாக்குனாங்க. புரியுதா? இயேசுவை அது எப்படி பிரசங்கியாரு? பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தையை உங்களிலும். சரி, புரிஞ்சுதா? இயேசுவின் சிந்தையை, குணத்தை, ஸ்பாவம், மலையாளத்தில் சுவாபத்தை உருவாக்க வேலை செஞ்சாங்களே தவிர இந்த இயேசு ஆராய்ச்சி மோசடி செய்யலை. இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. அதனால தான் எபேசியர் 4:11 நீ உருவாக்கி கிறிஸ்துவின் நிறைவுக்கு பூரணத்துக்கு நேராய் கடந்து போனோம். 2 கொரிந்தியர் 3:18 திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில் காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே, யாரு? இயேசுவின் சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். அப்போ இயேசுவின் வார்த்தை, அவருடைய அனுப்புகிற ஆவி. 3வது அது அது எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல். அதை கொஞ்சம் 2:18 படிங்க. 2:18 அந்தபடியே இல்லைம்மா, எபேசியர் 2 இல்லை 2:19 18 படிங்க. ஓகே ஓகே. ஒரே ஆவியினாலே சேரும். சரி, இப்போ அடுத்த வசனம் வாங்க, நல்ல கவனிங்க. ஆகையால் நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமா அலைஞ்சிட்டு தெரியாமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தார் தேவனுடைய வீட்டாருமாய் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பது அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டவர்களாகிய மூலக்கல்லாக இருக்கிறார். மாளிகை இசைவுன்னா அதில் கேப் இடைவெளி இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. பரிசுத்த சத்திய ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வரணும். புரியுதா? இயேசு சொன்ன செஞ்சது, அப்போஸ்தலர் சொன்ன செஞ்சது, அந்த மாதிரி பரிசுத்தவான்கள். இந்த பரிசுத்தவான்கள்லாம் யாரு? இயேசுவின் சீசத்துவத்துக்குள்ள வந்து இப்படி போறாங்கல்ல, இவங்க தான் பரிசுத்தவான்கள். அப்படிப்பட்டவர்களோட நீ சேரணும். மற்றவங்கள நம்ம குறை சொல்லலை. பூவோடு சேர்ந்த நார் தான் மனம் வரும். கண்ணுக்குட்டியை பண்ணியோட சேர்ந்த கண்ணுக்குட்டி வேற மாதிரி போயிடும்ல. அதெல்லாம் சொல்லியிருக்கல.
மனைவி கணவன் விசுவாசியாகிய புருஷன் மனைவியாலே பரிசுத்தமாக்கப்படுறாங்கல்ல. ஒரு பொம்பளையால் ஒரு ஆம்பளை பரிசுத்தமாக்கப்படுறாங்க எழுதியிருக்குல்ல. அப்போ நம்மால் மற்றவங்க பரிசுத்தமாக எவ்வளோ அதிகம்? என்ன சொல்கிறீங்க? அதுதான் பேஸ்மெண்ட். இந்த பேஸ்மெண்ட்டை தான் நாம் திருப்பி போடுறோம். சும்மா பேரெலாம் இன்றைக்கி பேசிட்டோன்னு பெருமை அடிச்சிட்டோன்னு இருக்கக்கூடாது. அப்படி வளரும்படி இந்த சபை சூழ்நிலை வச்சுருக்கிறார். பேஸ்மெண்ட் புரியுதில்ல? இப்போ இதுவரை பார்த்த சபை சூழ்நிலையினுடைய கர்த்தருடைய பந்தி தான் நான் பேச முடியும். சரியா? ஒரு வசனம் மட்டும் நான் சொல்லிடுறேன் சமையலில். அதில் எது இப்போ நீங்கள் வந்து 1 கொரிந்தியர் 2:11-27 எவன் அபாத்திரமா இப்படி இருக்க அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ணுறானோ சரீரத்தை குறித்து இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷனோ தன்னைத்தானே சோதித்து இந்த அப்பத்திலே புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்னத்தினான் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதுன்னு நிதானித்து அறியாதபடினாலே ஆக்கினை தீர்ப்பு கொண்டாக போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் பார்த்துக்க கர்த்தருடைய பந்தியில் வந்து சோக்கெட்டுக்காரனா போகக்கூடாது. ஆமாம், வியாதி பலவீனம்னா கொஞ்சம், வியாதின்னா கட்டல் கடை, அடுத்தது செத்து போகக்கூடாது. இருந்துருக்கேன் நிதானி திறந்தால் நான் நியாயம் இருக்கேன். அப்போ சபைன்னா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைன்னா என்னன்னு சொல்லிவிட்டேன், வேறு காரியத்துக்குள்ளே போகல. அது நீங்கள் பார்த்துருங்க. அந்த அனுபவத்துக்குள்ளே இருக்க கர்த்தருடைய பந்தியை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இங்கே அப்படி ஆசரிக்கும் போது நம்ம நிதானித்து பார்க்கணும். நான் இந்த சீசன் ஆனேனா, ஆண்டவருடைய ஆவியினால் நடத்தப்படுறேன்னா, பரிசுத்தவான்களோடு இல்லையா, இல்லை அரசியலுக்காக வேண்டி காரியம் ஆவதுக்காக வேண்டிய ஆளுக்கு பின்னால் தெரியேனா, பரிசுத்தவான் அந்த ஆள் பரிசுத்தவான் நல்லவன் நீதிமான் அந்த ஆளோடு நடந்தால் நமக்கும் அந்த குணம் வரும், மாற்றம் வரும். அந்த சிந்தையில் நடக்கிறோமா என்கிறதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து தான் அந்த கர்த்தருடைய பந்தியில் நீங்கள் என்ன செய்யணும், பங்கு எடுக்கணும். சரிதானே? அல்லாமல் நீங்கள் ரொட்டி தின்னுட்டா இயேசுவோட ஐக்கியமாகிடலாம் அப்படியெல்லாம் நீ கற்பனை பண்ண மாட்டான். அந்த கதை சொல்லிட்டேன் இல்லையா, என்ன நடந்துகிட்டு இருக்காது, அதெல்லாம் வேண்டாம். இந்த கர்த்தருடைய பந்தி ஒன்று இருக்குது. இதை பற்றி தான் இதுவரை நாம் கேட்டால் எல்லா வசனமும் சொல்லியிருக்கு. சரியா? இந்த சூழ்நிலைக்குள் ஆசரிக்கப்படுகிற கர்த்தருடைய பந்தி நான் சொல்லுவேன் இல்லை, எல்லா இப்போ கத்தோலிக்க சபையிலும் சிஎஸ்சியிலும் பந்தை கோசிலும் எல்லா இடத்துலையும் ரொட்டி எடுத்து ஜெபம் பண்ணி இது இயேசுவின் சரீரம் ஆகிட்டுன்னு சொல்லுவாவே, அது நடக்குமா? ஒரு கேள்வி நான் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கேன். அது 10:16 1 கொரிந்தியர் 10:16 நாம் பிற்கிறாப்போ கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா. நாம் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தத்தின் சரி, இது வந்து ரத்தம்மா அப்படி தான் ரசமாக தான் இருக்குங்க, ரொட்டியாக தான் இருக்குங்க. ஆனால் இது இயேசுவின் சரீரத்தோட ரத்தத்தோட ஐக்கியமாகிடுது. நல்ல கவனிங்க, ஒரு விஷயத்தோட முடிக்கிறேன். அது எப்படி ஐக்கியமாகும்? ஜெபம் பண்ணதுக்கு முன்னால் ரொட்டி, ஜெபம் பண்ண பிறகு சரீரத்தோட ஐக்கியம். இது எப்படி ஐக்கியமாகும் என்று சொன்னால், நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பாவ நிவாரண பலி செலுத்திட்டு ஆரோன் செலுத்தினோடனே வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை எரித்து போட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் வசனத்துக்குள்ள போகல, விஷயத்தை சொல்கிறேன். 2வது கர்த்தர் சொல்கிறார், பலிபீடத்தில் எப்பொழுதும் அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது என்னன்னா, மேலேருந்து அக்கினி வந்துல்ல, இந்த கட்டையெல்லாம் எரிச்சு இல்லையா, இந்த கனல் இந்த கனல் அங்கே இருக்கும். இந்த கனலை பாதுகாப்பாக வச்சுருக்கணும். அது அவிந்து போகலாகாது, அதை வந்து அது அணைஞ்சு போக விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எங்கெல்லாம் நீங்கள் அது தூபபீடம், தூப கலசம், பலி எரிக்க தகனம் பண்ணுறது எல்லாத்துக்கும் அக்கினி எங்கேருந்து எடுக்கணும்? எங்கேருந்து? பரலோகத்திலேருந்து வந்துல்ல, இங்கே இருக்குல்ல, பத்திரமா வச்சுருக்கீங்கல்ல. அந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் அவன் எலியா நிற்கும் போது வானத்தில் அக்கினி இறங்கிச்சில்ல, அது மாதிரி தான். ஸோ இந்த அக்கினி தான் எடுக்கணும். நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. இந்த அக்கினி வச்சு தான் அந்த பாவ நிவாரண பலி வச்சு தீ கொடுக்கணும். இப்போ இயேசுநாதருடைய பலி நித்திய ஆவியினாலே அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்ட்டு எபிரேயர் நிருபத்தில் வசனம் இருக்குது. இப்போ 3வது விஷயத்துக்கு வருவோம். கமான் ஷார்ட். இப்போ நாம் பெட்கிறப்போ இயேசுவின் சரீரத்தோட ஐக்கியமானோன்னா, இந்த பாத்திரம் இயேசுவின் ரத்தத்தோட ஐக்கியமானோன்னா என்ன நடக்கணும்? அன்னைக்கு வானத்திலேருந்து அந்த பலியை எரிச்சில்லையே அக்கினி, இயேசுவின் சிலுவை பலியை அங்கீகரிச்சில்லையே அக்கினி, அதே அக்கினி இப்போமா வந்து அதை ஐக்கியப்படுத்தணும். இப்போ புரிஞ்சா? ஐடியா புரிஞ்சா? அது என்ன அக்கினி? இதான் இயேசு யோவான் சொல்கிறான், எனக்கு பின்னால் வருவார், அவர் ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார்ல. இயேசுநாதர் அக்கினி கொடுக்குறாருல, அக்கினி மயமான நாவுகள் வந்துல்ல, மேல் வீட்டார் இல்லை, அதான் பரிசுத்தாவி. ஓகே, அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று அபிஷேகத்தில் நிலைத்து நடத்தப்படுகிற அது ஒரு ஊழியக்காரர் பாஸ்ட், அவர் நடத்துகிற இந்த அப்பமும் ரசமும் மட்டும்தான் இயேசுவின் சரீரத்தோட ரத்தத்தோட ஐக்கியமாகும். புரிஞ்சுட்டீங்க இல்லையா? நம்பர் 1. 2வது, அந்த பரிசுத்தாவியை போதிக்கிற, நம்புகிற, விசுவாசிக்கிற
அனுபவம் உள்ள சபையிலே வைக்கப்படுகிற அந்த அப்பம் ரசம்தான் அங்கே இயேசுவின் சரீரத்தோட ரத்தத்தோடும் ஐக்கியப்பட முடியும். புரிஞ்சிட்டீங்கல்ல? ஓகே. அதனால தான் ஆவியினாலே வாசஸ்தலமாய் கட்டப்படுறது தான் சபைன்னு சொல்லியிருக்கு. சிலுவை வச்சிருக்கிறது பைபிள் வச்சிருக்கிறதுலாம் கிடையாது. வச்சுட்டு போட்டு நம்ம ஒன்றும் குறை சொல்ல, அது அவங்க அறிவு விட்டுருவோம். இங்கே சொல்லியிருக்க பேஸ்மெண்ட் ஆவியினாலே வாசஸ்தலமாய் கட்டப்படணும். 1 Corinthians 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது. சரீரம் கெடுத்தா உன்னை கெடுத்து போடுவார். அதான் பூவை படி போடாத, முக்கொடி போடாத, அதெல்லாம் நாங்கள் திட்டுறோம். ஏன் திட்டுறோம்? இந்த சரீரத்தை கெடுத்து போடாது. இது தேவ ஆலயம். அப்போ நமக்குள்ள ஆலயம் ஆவி இருக்கணும், வாசஸ்தலம் இருக்கணும், சபையில் இருக்கணும், ஊழியக்காரர்கள். இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அப்பமும் ரசம் மட்டும்தான் இயேசுவின் சரீரத்தோட ரத்தத்தோட ஐக்கியப்பட முடியும். இது ரொம்ப முக்கியம். சரியா? அப்படி எல்லாம் விட்ரு. மிச்ச அஸ்திபாரம் நம்ம பார்த்துட்டோம். அன்புக்குரியவில்லை, இந்த நாளிலே பல கர்த்தருடைய, அதாவது ஓகே நான் முடிக்கிறேன். இந்த கர்த்தருடைய மதினுடைய ஒரு ரகசியம் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ இந்த மாதம் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறீங்க, சம்மந்தமான உபதேசங்களோடு அனுசரிக்கிறீங்க. இனி அடுத்த மாதம் நீங்கள் அனுசரிக்கும் போது உங்களுடைய ஆவிக்குரிய நிலை இதை விட கொஞ்சம் வளர்ந்துருக்கணும். நீதி, நியாயம், பரிசுத்தம், உண்மை, தேவனு கேட்ட காரியத்தை என்ன செஞ்சுருக்கணும். அதுக்கு அடுத்த மாதம் கர்த்தருடைய பந்தி எடுக்கும்போது இன்னும் என்ன செய்யணும்? ஒரு வரியும் ஒரு 12 கர்த்தருடைய பந்தி ஆறுக்குள்ள நீங்கள் கிறிஸ்துவன் வளர்ச்சி ரொம்ப வந்துடும்ல. வரணும். வந்த போலே போயிட்டு இருந்தீங்கன்னா தப்பு. வரணும். அதுக்கு தான் அந்த சுத்திகரிப்பு கூட்டம்லாம் போட்டு எடுத்து செய்கிறோம். சரிதானே? நீங்கள் எப்படி வந்திய, எங்கே போறிய, என்ன நடக்குதிய, எத்தனை டிகிரி வளர்ந்திய, கிறிஸ்துவின் சாயல் உங்களுக்குள்ளே வந்தது. முடிச்சிருக்கேன். பிலிப்பியர் 3:21. அவர் இயேசு வரும்போது நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்தோடு மறுவப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு அவசியம். அல்லையா? அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்கிற அந்த சரீரம்னு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். சரீரமாகிய சபை, அவருடைய மாம்சமாகிய சரீரம், அடுத்தது அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாய் அப்படியே மாற்றி அமைக்கிற ஒரு நீண்ட ஒரு அற்புதமான ப்ராசஸ் தான் இவ்வளோ நேரம் நான் பார்த்துருக்குறோம். ஸோ பயத்தோடும் பக்தியோடும் மனம் திரும்புதலோடும். ஓகே, அப்கிரேட். சரி, போன காலத்தை விட போட்டு இன்னும் கொஞ்சம் மேலே ஒவ்வொரு கர்த்தருடைய பந்தியிலும் ஒரு புதிய அர்ப்பணம், மனம் திரும்புதலோடு இந்த நாளிலும் நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளே வளர கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.